குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் எல்லார்கிட்டேயும் இந்த மாதிரி புக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் மொத்தமாக 26 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஏ. ஏன்னா என்னது? ஏ ஃபார் ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள். ஏ ஃபார் என்னது? ஆப்பிள். இது கேபிட்டல் லெட்டர் ஏ, இது ஸ்மால் லெட்டர் ஏ. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் ஏ, இது ஸ்மால் லெட்டர் ஏ. கேபிட்டல் லெட்டர் ஏ இது ஸ்மால் லெட்டர் ஏ. கேபிட்டல் லெட்டர் ஏ, இது ஸ்மால் லெட்டர் ஏ. ஏ ஃபார் ஆப்பிள். 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 ஆப்பிள் எல்லாரும் சாப்பிட்ருக்கீங்களா? நம்ம வீட்டில் இருக்கும்ல, அதுதான். ஏ ஃபார் என்னது? ஆப்பிள். நல்லா ஸ்வீட்டாக இருக்குமே சாப்பிட்றதுக்கு, அதுதான். ஏ ஃபார் ஆப்பிள். இது கேபிட்டல் லெட்டர் ஏ, இது ஸ்மால் லெட்டர் ஏ. இது கேபிட்டல் லெட்டர் ஏ, இது ஸ்மால் லெட்டர் ஏ. இது ஏ ஃபார் ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள். ஆப்பிளுக்கு அப்புறம் வேறு என்னென்னலாம் சொல்லலாம்? ஏல ஆண்ட் சொல்லலாம், ஆரோ சொல்லலாம், ஏரோப்ளேன் சொல்லலாம். ஏ ஃபார் என்னது? ஆண்ட். ஏ ஃபார் ஆண்ட். ஏ ஃபார் ஆண்ட். ஆண்ட் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் ஓரமாக போகும்ல, எறும்புன்னு சொல்லுவாங்களா தமிழில், அதுதான். ஏ ஃபார் ஆண்ட். ஏ ஃபார் ஆண்ட். ஏ ஃபார் ஆண்ட். ஏ ஃபார் என்னது? ஆண்ட். அடுத்து வேறு என்ன சொல்லலாம்? ஏல ஆரோ சொல்லலாம். ஆரோனா என்னது தமிழில்? அம்பு. ஏ ஃபார் arrow. A for arrow. A for arrow. A for arrow. A for என்னது? arrow. அடுத்து என்ன சொல்லலாம்? ஏல ஏரோப்ளேன் சொல்லலாம். ஏரோப்ளேன்னா என்னது? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா ஏரோப்ளேனை? வானத்தில் போகும்ல, விமானம். அது ஏரோப்ளேனுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? விமானம் சொல்லுவாங்க. வானத்தில் போகும்ல, பார்த்துருக்கீங்களா? ஏரோப்ளேனுக்கு தமிழ் என்னது? விமானம். ஏ ஃபார் என்னது? ஏரோப்ளேன். ஏ ஃபார் ஏரோப்ளேன். ஏ ஃபார் ஏரோப்ளேன். ஏ ஃபார் என்னது? ஏரோப்ளேன். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாமா? இது கேபிட்டல் லெட்டர் ஏ, இது ஸ்மால் லெட்டர் ஏ. இது என்னது? கேபிட்டல் லெட்டர் ஏ, இது ஸ்மால் லெட்டர் ஏ. கேபிட்டல் லெட்டர் ஏ, இது ஸ்மால் லெட்டர் ஏ. ஏ ஃபார் ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள். ஏ ஃபார் apple. A for ant. A for ant. A for ant. A for ant. A for என்னது? ant. ஆண்ட்டுக்கு தமிழ் என்னது? எறும்பு. A for ant. இது என்னது? A for arrow. A for arrow. arrowக்கு தமிழ் என்னது? அம்பு. A for arrow. A for arrow. அடுத்து A for aeroplane. அடுத்து வேறு என்ன சொல்லலாம்? ஏரோப்ளேன் சொல்லலாம். ஏரோப்ளேனுக்கு தமிழ் என்னது? விமானம். A for aeroplane. A for aeroplane. A for aeroplane. A for aeroplane. ஏரோப்ளேனுக்கு தமிழ் என்ன சொன்ன? விமானம். ஆண்ட்டுக்கு தமிழ் என்னது? எறும்பு. ஏரோக்கு தமிழ் என்னது? அம்பு. A for ant. A for arrow. A for aeroplane. A for apple. ஆப்பிளுக்கு தமிழில் என்ன சொன்ன? அது ஒன்று ஃப்ரூட். அது என்னது? ஆப்பிளுங்கிறது என்னது? ஒரு ஃப்ரூட். எல்லோரும் சாப்பிட்ருக்கீங்க தானே ஆப்பிளை? இன்றைக்கும்ல, அதுதான். A for apple. A for ant. A for arrow. A for aeroplane. கீழே என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் லெட்டர் ஏவும் ஸ்மால் லெட்டர் ஏவையும் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் எது கேபிட்டல் லெட்டர் ஏ, எது ஸ்மால் லெட்டர் ஏன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா எல்லோரும்? இதுதான் கேபிட்டல் லெட்டர் ஏ. இதுவும் கேபிட்டல் லெட்டர் ஏ தான். இதுவும் ஸ்மால் லெட்டர் ஏ. இதுவும் ஸ்மால் லெட்டர் ஏ தான். சர்க்கிள் பண்ணலாமா எல்லோரும்? என் கூட பொறுமையாக சேர்ந்து எல்லோரும் சர்க்கிள் பண்ணுங்கள். இது கேபிட்டல் லெட்டர் ஏ. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் ஏ. இது என்னது? இதுவும் கேபிட்டல் லெட்டர் ஏ. இது என்னது? இது ஸ்மால் லெட்டர் ஏ. இது என்னது? இதுவும் ஸ்மால் லெட்டர் ஏ. என் கூட சேர்ந்து எல்லாம் சர்க்கிள் பண்ணிங்களா? அழகாக சர்க்கிள் பண்ணணும். இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் ஏ, இது கேபிட்டல் லெட்டர் ஏ, இது ஸ்மால் லெட்டர் ஏ, இது ஸ்மால் லெட்டர் ஏ. ஏ ஃபார் ஆப்பிள். இது கேபிட்டல் லெட்டர் ஏ, இது ஸ்மால் லெட்டர் ஏ. ஏ ஃபார் ஆப்பிள்.
அடுத்து வேறு என்ன சொல்லலாம்? ஆப்பிளுக்கு அப்புறம் ant சொல்லலாம், arrow சொல்லலாம், aeroplane சொல்லலாம். A for ant, A for ant, A for arrow, A for arrow, A for aeroplane, A for aeroplane. எல்லோரும் சர்க்கிள் பண்ணிட்டீங்களா கீழே உள்ளதை? அடுத்தது போகலாமா? இது ஆல்ஃபபெட்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஆல்ஃபபெட்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஏ. அடுத்து செகண்ட் லெட்டர் போகலாமா? ஆல்ஃபபெட் செகண்ட் லெட்டர் என்னது? பி. இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. பி ஃபார் என்னது? பால். பி ஃபார் பால், பி ஃபார் பால், பி ஃபார் பால். இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. பி ஃபார் என்னது? பால். பி ஃபார் பால், பி ஃபார் பால், பி ஃபார் பால். இது என்னது? பி. பி பாலுக்கு அப்புறம் நம்ம வேறு என்னெல்லாம் சொல்லலாம்? பியில் பேட் சொல்லலாம். இது என்னது? இது பேட். இது போட். இது என்னது? போட். இது என்னது? பலூன். இது பலூன். பி ஃபார் என்னது? பேட். பி ஃபார் பேட், பி ஃபார் பேட். நம்ம அண்ணாலாம் விளையாடுவாங்களே இந்த பேட்டை வச்சு, பார்த்துருக்கீங்களா? அதுதான் அந்த இதுதான் என்ன சொல்லுவாங்க? பேட்டுன்னு சொல்லுவாங்க. பி ஃபார் பேட், பி ஃபார் பேட், பி ஃபார் பேட். இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. அடுத்து வேறு என்ன சொல்லலாம்? போட் சொல்லலாம். பி ஃபார் போட், பி ஃபார் போட், பி ஃபார் போட். போட்னா என்னது? தண்ணியில் போகும்ல, மிதந்து போகும்ல. அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? படகுன்னு சொல்லுவாங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க அதுக்கு? போட்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? படகுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பி ஃபார் போட், பி ஃபார் போட், பி ஃபார் போட். அடுத்து வேறு என்ன சொல்லுவாங்க? பலூன். பி ஃபார் பலூன், பி ஃபார் பலூன். பலூன்னா என்னது? நம்ம எல்லோரும் சின்ன வயசில் ஊதி விளையாடுவோம்ல, அதுதான் பலூன். பி ஃபார் பலூன், பி ஃபார் பலூன், பி ஃபார் பலூன், பி ஃபார் பலூன், பி ஃபார் பலூன். வாட்டி ரைஸ் பண்ணலாமா? இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. கேபிட்டல் லெட்டர் பினா என்னது? பால். பி ஃபார் என்னது? பால், பி ஃபார் பால். இது என்னது? ஆல்ஃபபெட்ஸில் செகண்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஏ. கரெக்ட். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஏ. செகண்ட் லெட்டர் என்னது? பி. பி ஃபார் என்னது? பால், பி ஃபார் பால், பி ஃபார் பால். பாலுக்கு தமிழ் என்ன? பந்து. பந்து வச்சு எல்லோரும் விளையாண்டுருக்கீங்களா? எல்லாருமே விளையாண்டுருக்கோம் தானே? பி ஃபார் பால், பி ஃபார் பால், பி ஃபார் பேட், பி ஃபார் பேட், பி ஃபார் பேட், பி ஃபார் போட், பி ஃபார் போட், பி ஃபார் போட், பி ஃபார் பலூன், பி ஃபார் பலூன், பி ஃபார் பலூன், பி ஃபார் பலூன். பி ஃபார் என்னது? பால். பாலுக்கு தமிழ் என்ன? பந்து. இது கேபிட்டல் லெட்டர் பி, இது ஸ்மால் லெட்டர் பி. பி ஃபார் பால், பி ஃபார் பேட், பி ஃபார் போட், பி ஃபார் பலூன். நம்ம போன வாட்டி ஏக்கு சர்க்கிள் பண்ணோம்ல, எது கேபிட்டல் லெட்டர் ஏ, எது ஸ்மால் லெட்டர் ஏன்னு சர்க்கிள் பண்ணோம்ல, அதே மாதிரி பிக்கும் சர்க்கிள் பண்ணணும். இதில் கேபிட்டல் லெட்டர் பி என்னது? இதுதான் கேபிட்டல் லெட்டர் பி. அடுத்து வேறு எங்கே இருக்குது கேபிட்டல் லெட்டர் பி? கண்டுபிடிச்சிங்களா? இந்த இருக்குது பாருங்க, இதுதான் கேபிட்டல் லெட்டர் பி. சர்க்கிள் பண்ணுறீங்களா என் கூடயே சேர்ந்து எல்லோரும்? அடுத்து வேறு என்ன இருக்குது? ஸ்மால் லெட்டர் பி இருக்குது. இது என்னது? இது ஸ்மால் லெட்டர் பி. இது என்னது? ஸ்மால் லெட்டர் பி. அடுத்து வேறு எங்கே இருக்குது ஸ்மால் லெட்டர் பி? இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் ஸ்மால் லெட்டர் பி. சர்க்கிள் பண்ணிங்களா? என் கூடயே சேர்ந்து சர்க்கிள் பண்ணுங்கள். நல்லா அழகாக சர்க்கிள் பண்ணணும். சர்க்கிள் பண்ணியாச்சா? இது ஸ்மால் லெட்டர் பி, இதுவும் ஸ்மால் லெட்டர் பி. இது கேபிட்டல் லெட்டர் பி, இதுவும் கேபிட்டல் லெட்டர் பி. இது என்னது? இது என்னது? ஸ்மால் லெட்டர் பி. இதுவும் ஸ்மால் லெட்டர் பி தான். இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் பி. இது என்னது?
இதுவும் கேபிட்டல் லெட்டர் பி. பி ஃபார் நான் என்ன சொன்னேன்? பால் சொன்னேன், பேட் சொன்னேன், போட் சொன்னேன், பலூன் சொன்னேன். இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் பி. இது என்னது? இது ஸ்மால் லெட்டர் பி. அடுத்து போகலாமா? அடுத்து ஆல்ஃபபெட்ஸில் தேர்ட் லெட்டர் என்னது? சி. ஓகேங்களா? ஃபஸ்ட் லெட்டர் என்ன ஆல்ஃபபெட்ஸில்? ஏ. செகண்ட் லெட்டர் என்ன ஆல்ஃபபெட்டில்? பி. தேர்ட் லெட்டர் என்ன? சி. ஓகேங்களா? இது கேபிட்டல் லெட்டர் சி, இதுவும் ஸ்மால் லெட்டர் சி. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் சி, இது ஸ்மால் லெட்டர் சி. சி ஃபார் என்னது? கேட். சி ஃபார் கேட். சி ஃபார் கேட். சி ஃபார் கேட். கேட் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? நம்ம ரோட்லலாம் இருக்குல்ல, நம்ம வீட்டு முன்னாடிலாம் படுத்துருக்கோம்ல, அது தமிழ் என்ன சொல்லுவாங்க? கேட்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? பூனைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பூனை. C for cat. C for cat. C for cat. இது capital letter C, இது small letter C. இது என்னது? இது capital letter C, இது small letter C. C for cat. C for cat. அடுத்து வேறு என்னெல்லாம் சொல்லலாம்? Cல கப் சொல்லலாம், கேக் சொல்லலாம், கம்ப்யூட்டர் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? கப் சொல்லலாம், கேக் சொல்லலாம், கம்ப்யூட்டர் சொல்லலாம். C for என்னது? கப். C for cup. C for cup. C for cup. C for cup. இதில் எல்லோரும் பால் குடிப்பீங்க, அதுதான் அந்த கப்பை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? C for cup. கப்பில் என்ன குடிக்கலாம்? பால் குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம், எல்லாமே குடிக்கலாம். அந்த கப்பு தான் அது. ஓகேங்களா? C for cup. C for cup. அடுத்து வேறு என்ன சொல்லலாம்? கேக் சொல்லலாம். எல்லோரும் பர்த்டே அன்றைக்கி கேக் வெட்டுவீங்கள, அதுதான். ஓகேங்களா? C for cake. C for cake. C for cake. C for cake. அடுத்து வேறு என்ன சொல்லலாம்? கம்ப்யூட்டர் சொல்லலாம். கம்ப்யூட்டர் எல்லோரும் விளையாண்டுருக்கீங்களா? அந்த விளையாடுறது தான் என்னது? கம்ப்யூட்டர். C for கம்ப்யூட்டர். C for கம்ப்யூட்டர். C for கம்ப்யூட்டர். இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் சி, இது ஸ்மால் லெட்டர் சி. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் சி, இது ஸ்மால் லெட்டர் சி. C for என்னது? கேட். C for கேட். C for கேட். வேறு என்ன சொல்லலாம்? C for கப் சொல்லலாம், கேக் சொல்லலாம், கம்ப்யூட்டர் சொல்லலாம். கப் சொல்லலாம், கேக் சொல்லலாம், கம்ப்யூட்டர் சொல்லலாம். C for கப். C for கப். C for கப். C for கேக். C for கேக். C for கேக். அடுத்து C for கம்ப்யூட்டர். C for கம்ப்யூட்டர். C for கம்ப்யூட்டர். அடுத்து வேறு என்ன சொல்லலாம்? கம்ப்யூட்டர் சொல்லலாம். ஓகேங்களா? C for கம்ப்யூட்டர். வாட்டி ரிவைஸ் பண்ணுவோமா? இது கேபிட்டல் லெட்டர் சி, இது ஸ்மால் லெட்டர் சி. இது என்னது? கேபிட்டல் லெட்டர் சி, இது ஸ்மால் லெட்டர் சி. என் கூட எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். இது கேபிட்டல் லெட்டர் சி, இது ஸ்மால் லெட்டர் சி. ஆல்ஃபபெட்டில் தேர்ட் லெட்டர் என்னது? சி. ஆல்ஃபபெட்டில் தேர்ட் லெட்டர் என்னது? சி. ஓகேங்களா? ஃபஸ்ட் லெட்டர் என்னது? ஏ. செகண்ட் லெட்டர் பி. தேர்ட் லெட்டர் சி. ஓகேங்களா? C for cat. C for cat. C for cup. C for cup. C for cake. C for cake. C for computer. C for கம்ப்யூட்டர். அடுத்து நம்ம BAக்கெலாம் சர்க்கிள் பண்ணணும் தெரியுமா? அதே மாதிரி சிக்கும் சர்க்கிள் பண்ணணும். எது கேபிட்டல் லெட்டர் சி, எது ஸ்மால் லெட்டர் சின்னு பார்த்து கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணணும். நம்ம சர்க்கிள் பண்ணலாமா? இதில் எது கேபிட்டல் லெட்டர் சி? இதுதான் கேபிட்டல் லெட்டர் சி. சர்க்கிள் பண்ணுங்கள் பார்ப்போம். என் கூட அழகாக சேர்ந்து சர்க்கிள் பண்ணுங்கள். இது கேபிட்டல் லெட்டர் சி. இது என்னது? இதுவும் கேபிட்டல் லெட்டர் சி. சர்க்கிள் பண்ணுறீங்களா எல்லோரும்? சேர்ந்து சர்க்கிள் பண்ணுங்கள் என் கூடயே. இது என்னது? இது ஸ்மால் லெட்டர் சி. சர்க்கிள் பண்ணுங்கள் பாப்பா என் கூட எல்லோரும் சேர்ந்து. இது என்னது? இது ஸ்மால் லெட்டர் சி. சர்க்கிள் பண்ணிங்களா? இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் சி. இது என்னது? இதுவும் கேபிட்டல் லெட்டர் சி. இது என்னது? இது ஸ்மால் லெட்டர் சி. இது என்னது? இதுவும் ஸ்மால் லெட்டர் சி. இது என்னது? இதுவும் ஸ்மால் லெட்டர் சி. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் சி. சர்க்கிள் பண்ணியாச்சா எல்லோரும்? விளையாடி ரிவைஸ் பண்ணுவோமா?
இது கேபிட்டல் லெட்டர் சி, இது ஸ்மால் லெட்டர் சி. இது கேபிட்டல் லெட்டர் சி, இது ஸ்மால் லெட்டர் சி. சி ஃபார் கேட், சி ஃபார் கேட், சி ஃபார் கேட். சி ஃபார் கப், சி ஃபார் கப், சி ஃபார் கப். சி ஃபார் கேக், சி ஃபார் கேக், சி ஃபார் கேக். சி ஃபார் கம்ப்யூட்டர், சி ஃபார் கம்ப்யூட்டர், சி ஃபார் கம்ப்யூட்டர். அடுத்து கீழே என்ன சர்க்கிள் பண்ணணும்? கேபிட்டல் லெட்டர் சியும் ஸ்மால் லெட்டர் சியும் சர்க்கிள் பண்ணணும். யாரும் பண்ணியாச்சா? நான் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன், பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. இது ஸ்மால் லெட்டர் சி, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இது கேபிட்டல் லெட்டர் சி, இது கேபிட்டல் லெட்டர் சி, சர்க்கிள் பண்ணுங்க. இது ஸ்மால் லெட்டர் சி, சர்க்கிள் பண்ணியாச்சா எல்லாரும்? இது என்ன? இது ஆல்ஃபபெட்டில் எத்தனாவது லெட்டர்? தேர்ட் லெட்டர். ஓகேங்களா? அடுத்த லெட்டர் போகலாமா? ஃபோர்த் லெட்டர் போகலாமா? ஃபோர்த் லெட்டர் என்னது? டி. இது டி, இது கேபிட்டல் லெட்டர் டி, இது ஸ்மால் லெட்டர் டி. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் டி, இது ஸ்மால் லெட்டர் டி. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் டி, இது ஸ்மால் லெட்டர் டி. இது என்னது? ஆல்ஃபபெட்டில் ஃபோர்த் லெட்டர். இது என்னது? ஆல்ஃபபெட்டில் ஃபோர்த் லெட்டர். கேபிட்டல் லெட்டர் டி, ஸ்மால் லெட்டர் டி. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் டி, இது ஸ்மால் லெட்டர் டி. டி ஃபார் என்னது? டாக், டி ஃபார் டாக், டி ஃபார் டாக். டி ஃபார் என்னது? டாக், டி ஃபார் டாக். டாக் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டு முன்னாடி படுத்துருக்கோம்ல, குலைக்கும்ல, அது தமிழ் என்ன சொல்லுவாங்க? நாயின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழ் என்ன சொல்லுவாங்க? நாய். டி ஃபார் டாக், டி ஃபார் டாக். இது கேபிட்டல் லெட்டர் டி, இது ஸ்மால் லெட்டர் டி. இது கேபிட்டல் லெட்டர் டி, இது ஸ்மால் லெட்டர் டி. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் எல்லாரும். இது கேபிட்டல் லெட்டர் டி, இது ஸ்மால் லெட்டர் டி. டி ஃபார் டாக், டி ஃபார் டாக், டி ஃபார் டாக். அடுத்து வேறு என்னெல்லாம் சொல்லலாம்? டியில் டக்கு சொல்லலாம், ட்ரம் சொல்லலாம், டைனோசரஸ் சொல்லலாம். டக் சொல்லலாம், ட்ரம் சொல்லலாம், டைனோசர் சொல்லலாம். ஓகேங்களா? டி ஃபார் டக், டி ஃபார் டக், டி ஃபார் டக். குளத்துலலாம் இருக்கும்ல டக்கு, பார்த்துருக்கீங்களா? அதுதான் டி ஃபார் டக், டி ஃபார் டக். அடுத்து ட்ரம். ட்ரம் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? விளையாண்டுருக்கீங்களா ட்ரம்ல எல்லாரும்? அதுதான் டி ஃபார் ட்ரம், டி ஃபார் ட்ரம், டி ஃபார் ட்ரம், டி ஃபார் ட்ரம். அடுத்து டி ஃபார் டைனோசர். இது ஒரு என்ன? இது ஒரு அனிமல், இது ஒரு விலங்கு. இது ஓகேங்களா? டைனோசருங்கிறது ஒரு விலங்கு, அனிமல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டி ஃபார் டைனோசர், டி ஃபார் டைனோசர், டி ஃபார் டைனோசர். டி ஃபார் டாக், டி ஃபார் டாக், டி ஃபார் டாக். டி ஃபார் டக், டி ஃபார் டக், டி ஃபார் டக். டி ஃபார் ட்ரம், டி ஃபார் ட்ரம், டி ஃபார் ட்ரம், டி ஃபார் ட்ரம். டி ஃபார் டைனோசர், டி ஃபார் டைனோசர், டி ஃபார் டைனோசர். அடுத்து என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். சர்க்கிள் பண்ணலாமா? இது கேபிட்டல் லெட்டர் டி, இது ஸ்மால் லெட்டர் டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேபிட்டல் லெட்டர் டி, இது ஸ்மால் லெட்டர் டி. சர்க்கிள் பண்ணலாமா? இது எது கேபிட்டல் லெட்டர் டி? கண்டுபிடிச்சிங்களா எல்லாரும்? எது கேபிட்டல் லெட்டர் டி? இதுதான். சர்க்கிள் பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து. இது கேபிட்டல் லெட்டர் டி. இது என்னது? இதுவும் கேபிட்டல் லெட்டர் டி. சர்க்கிள் பண்ணுங்கள். அடுத்து ஸ்மால் லெட்டர் டி எங்கே இருக்குது? கண்டுபிடிச்சிங்களா? இதுதான் ஸ்மால் லெட்டர் டி. சர்க்கிள் பண்ணுங்கள். இதுவும் ஸ்மால் லெட்டர் டி. சர்க்கிள் பண்ணியாச்சா எல்லாரும்? இது ஸ்மால் லெட்டர் டி, இது கேபிட்டல் லெட்டர் டி. இது என்னது? கேபிட்டல் லெட்டர் டி. இது என்னது? இது ஸ்மால் லெட்டர் டி. இது இது கேபிட்டல் லெட்டர் டி, இது ஸ்மால் லெட்டர் டி. ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோமா? இது ஆல்ஃபபெட்டில் எத்தனாவது லெட்டர்? ஃபோர்த் லெட்டர். ஓகேங்களா? ஆல்ஃபபெட்டில் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது? 26 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபோர்த் லெட்டர் எது? டி. டி ஃபார் என்னது? டாக், டி ஃபார் டாக், டி ஃபார் டாக். அடுத்து டி ஃபார் டக்,
D for duck. D for drum. D for drum. D for drum. D for dinosaur. D for dinosaur. D for dinosaur. அடுத்து என்ன பண்ணணும்? கேபிட்டல் லெட்டர் டியும் ஸ்மால் லெட்டர் டியும் சர்க்கிள் பண்ணணும். எல்லோரும் பண்ணியாச்சா? நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. இது கேபிட்டல் லெட்டர் டி, சர்க்கிள் பண்ணுங்க. நல்லா அழகாக சர்க்கிள் பண்ணணும். இது ஸ்மால் லெட்டர் டி, என் கூடயே சேர்ந்து சர்க்கிள் பண்ணுங்க. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் டி. இது என்னது? இது ஸ்மால் லெட்டர் டி. சர்க்கிள் பண்ணியாச்சா எல்லாரும்? அடுத்தது போகலாமா? அடுத்து ஆல்ஃபபெட்டில் 5th லெட்டர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ஃபபெட்டில் 5th லெட்டர் என்னது? இ. இ. ஓகேங்களா? இது கேபிட்டல் லெட்டர் இ, இது ஸ்மால் லெட்டர் இ. இது என்னது? கேபிட்டல் லெட்டர் இ, இது ஸ்மால் லெட்டர் இ. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் இ, இது ஸ்மால் லெட்டர் இ. இ ஃபார் எலிஃபண்ட். இ ஃபார் எலிஃபண்ட். இ ஃபார் என்னது? எலிஃபண்ட். E for elephant. E for elephant. இது capital letter E, இது small letter E. இது என்னது? இது capital letter E, இது small letter E. E for elephant. E for elephant. E for elephant. elephant தமிழ் என்னது? காட்டிலலாம் இருக்கும்ல, அதுதான். அது என்னது? யானை. ஓகேங்களா? யானை. E for elephant. E for elephant. E for elephant. elephant என்னது? அது ஒரு விலங்கு, அது ஒரு அனிமல். ஓகேங்களா? அது என்னது? விலங்கு. அது தமிழ் என்ன சொல்லுவாங்க? யானைன்னு சொல்லுவாங்க. E for elephant. E for elephant. E for elephant. அப்புறம் வேறு என்னெல்லாம் ஈர சொல்லலாம்? ஐ சொல்லலாம், எக் சொல்லலாம், இன்ஜின் சொல்லலாம். ஐ சொல்லலாம், எக் சொல்லலாம், இன்ஜின். ஐ எக், இன்ஜின். ஐ எக், இன்ஜின். E for I. E for I. E for I. E for I. இது கேபிட்டல் லெட்டர் இ, இது ஸ்மால் லெட்டர் இ. இது கேபிட்டல் லெட்டர் இ, இது ஸ்மால் லெட்டர் இ. E for I. E for I. ஐக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கண். E for I. E for I. E for I. இப்போ நம்ம கண்ணால் தானே பார்க்குறோம், அதுதான் கண்ணு தான் சொல்லுவாங்க. ஐக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? கண்ணுன்னு சொல்லுவாங்க. E for I. E for I. அடுத்து E for egg. E for egg. E for egg. எக்குக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? முட்டை, முட்டைன்னு சொல்லுவாங்க. E for egg. E for egg. E for egg. அடுத்து வேறு என்ன சொல்லுவாங்க? E for engine. E for engine. E for engine. E for என்னது? engine. அடுத்து இது கேபிட்டல் லெட்டர் இ, இது ஸ்மால் லெட்டர் இ. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் இ, இது ஸ்மால் லெட்டர் இ. E for elephant. E for elephant. E for elephant. E for elephant. என் கூடயே சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். E for elephant. E for elephant. E for elephant. E for I. 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 E for egg. E for egg. என் கூடயே சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். E for egg. E for egg. E for egg. அடுத்து E for engine. E for engine. E for engine. E for engine. ஆல்ஃபபெட்டில் 5th லெட்டர் என்னது? E. ஆல்ஃபபெட்டில் 1st லெட்டர் என்னது? A. ஆல்ஃபபெட்டில் 2nd லெட்டர் என்னது? B. ஆல்ஃபபெட்டில் 3rd லெட்டர் என்ன? C. ஆல்ஃபபெட்டில் 4th லெட்டர் என்னது? D. ஆல்ஃபபெட்டில் 5th லெட்டர் என்னது? இது என்னது? E. ஓகேங்களா? ஆல்ஃபபெட்டில் 5th லெட்டர் என்ன? E. ஆல்ஃபபெட்டில் 5th லெட்டர் என்னது? E. E for elephant. E for elephant.
E for elephant. இது capital letter E. இது small letter e. இது capital letter E. இது small letter e. E for elephant. E for elephant. E for eye. E for eye. E for eye. E for egg. E for egg. என் கூடயே சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். E for egg. E for egg. அடுத்து E for engine. E for engine. E for engine. E for elephant. E for elephant. E for elephant. E for eye. E for eye. E for eye. E for egg. E for egg. E for egg. E for engine. E for engine. E for engine. ஓகேங்களா? E for என்னது? engine. இது கேபிட்டல் லெட்டர் இ, இது ஸ்மால் லெட்டர் இ. இது என்னது? இது கேபிட்டல் லெட்டர் இ, இது ஸ்மால் லெட்டர் இ. நம்ம எல்லாத்துக்கும் சர்க்கிள் பண்ணோம்ல, அதே மாதிரி ஈக்கும் சர்க்கிள் பண்ணணும். இதில் இது கேபிட்டல் லெட்டர் ஈன்னு எல்லாம் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? எது கேபிட்டல் லெட்டர் இ? எது கேபிட்டல் லெட்டர் இ? கண்டுபிடிச்சிங்களா? எது? இதுதான் கேபிட்டல் லெட்டர் இ. இதுவும் கேபிட்டல் லெட்டர் இ தான். இதில் எது ஸ்மால் லெட்டர் இ? கண்டுபிடிங்க பார்க்கலாம். எது ஸ்மால் லெட்டர் இ? இதுதான். வெரி குட். இது ஸ்மால் லெட்டர் இ. இதுவும் ஸ்மால் லெட்டர் இ. என் கூட சேர்ந்து எல்லாரும் சர்க்கிள் பண்ணிங்களா? இது கேபிட்டல் லெட்டர் இ. சர்க்கிள் பண்ணுங்க. என் கூட சேர்ந்து சர்க்கிள் பண்ணுங்க. அழகாக சர்க்கிள் பண்ணணும். பொறுமையாக அழகாக சர்க்கிள் பண்ணணும். இது கேபிட்டல் லெட்டர் இ. இது ஸ்மால் லெட்டர் இ. சர்க்கிள் பண்ணுங்க. இது கேபிட்டல் லெட்டர் இ. இது ஸ்மால் லெட்டர் இ. சர்க்கிள் பண்ணியாச்சா? இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தோம்? ஆல்ஃபபெட்ஸில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஏ. ஏ ஃபார் என்னன்னு பார்த்தோம்? ஆப்பிள்னு பார்த்தோம். அடுத்து பி. செகண்ட் லெட்டர் என்னது? பி. பி ஃபார் என்ன பார்த்தோம்? பால் பார்த்தோம். பி ஃபார் பால். அடுத்து தேர்ட் லெட்டர் என்னது? சி. சி ஃபார் என்னது? கேட். சி ஃபார் என்னது? கேட். அடுத்து ஃபோர்த் லெட்டர் என்ன பார்த்தோம்? டி பார்த்தோம். டி ஃபார் என்ன பார்த்தோம்? டாக் பார்த்தோம். கரெக்டா? டி ஃபார் என்னது? டாக். அடுத்து இ என்ன பார்த்தோம்? ஃபிஃப்த் லெட்டராக பார்த்தோம். ஆல்ஃபபெட்டில் ஃபிஃப்த் லெட்டர் என்னது? இ. இ ஃபார் என்னது? எலிஃபண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் சர்க்கிள் பண்ணியாச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Thank you students.